வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் நாம் இதுவரைக்கும் 9 அதிகாரங்கள் பார்த்துட்டோம். 9 அதிகாரங்களையும் கேட்ட என்னோடய வீவர்ஸுக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம். நம்ம இனி பார்க்க போகிறது 10வது அதிகாரம், இனியவை கூறல். இதுவரைக்கும் நாம் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இளறவியலில் பார்த்திங்கன்னா இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இந்த 9 அதிகாரமும் 90 குறள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது இனியவை கூறல். இந்த இனியவை கூறல் அப்படின்றதோட விளக்கத்தை, அந்த அதிகாரத்தோட விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசும்போது அவர் ஒரு அன்பாகவும் வஞ்சனையற்ற, அதாவது கெடுதல் நினைக்காத, மனதில் ஒன்றை வைத்து வெளியில் ஒன்று பேசுகிறது, அந்த மாதிரி வஞ்சனையற்ற ஒரு பேச்சாகவும், அந்த பேச்சால் நமக்கு ஒரு பயன் வாய்மையுடையதாகவும் இருக்கிறதே ஒரு இனிமையான சொல், ஒரு இன்சொல்லாகும். அவங்ககிட்ட போய் பேசுனா நமக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இன்சொல். முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும். நம்ம பிறருக்கு ஒரு பொருள், பணம், செல்வம் கொடுக்கறத விட ஒருத்தர்கிட்ட நம்ம சிரித்த முகத்தோட சந்தோஷமாக பேசுகிறது அவங்களுக்கு பல கோடி செல்வம் கொடுத்ததுக்கு சமமாகுமா. நம்ம உள்ளத்திலேருந்து அன்பான ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு கொடுக்கறதும் ஒரு இன்சொல் பேசுகிறது பல கோடி செல்வம் கொடுத்ததுக்கு சமமாகுமா. முகமலர நோக்கி அகமலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும். நம்ம ஒருத்தரை பார்த்து முகமலர்ந்து அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசி அகத்திலேருந்து, நம்மளோட உள்ளத்திலேருந்து ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நல்லபடியாக ஒரு வார்த்தைகள் கூறுறதே ஒரு சிறந்த பண்பாகுமா. வாழ்க்கையில் நல்லவற்றை அறிந்தவர் சொல்லும் வார்த்தைகளில் உண்மை இருக்கும். இப்போ ஒரு சிலர், அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒருத்தர் அவங்க சொல்கிற வார்த்தையில் கண்டிப்பாக ஒரு உண்மை இருக்குமா. கண்களை கசிந்துருகச் செய்யும் கொடுப்பதை காட்டிலும் இனிமையான சொற்களை பேசுதல் சிறந்தது. இனிமையான சொற்கள் தான் நன்மை தரும். என்முகத்துடன் பேசும் சொற்களில்தான் பயன் அதிகமாக இருக்கும். நம்ம யாருக்கிட்டேயுமே ஒரு அன்பாக 2 வார்த்தை பேசணுன்னா அது அவங்களுக்கு அவ்வளோ மன நிறைவையும் மன ஆறுதலையும் கொடுக்கும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு மன ஆறுதலுக்கு பேச வரும்போது நம்ம அவங்களுக்கு பணங்காசு கொடுக்கறத விட நல்லா அன்பாக 2 வார்த்தை பேசுகிறதே அவங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு சமமாக. அப்படியாப்பட்ட இந்த இனியவை கூறல், இன்சொல், இந்த அதிகாரத்தில் இருக்க 10 குறள்களையும் தினம் பார்ப்போம்.